உலக புகழ்பெற்ற டிவி ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் இங்கே தமிழ்லையுமே 7 சீசன்களை வெற்றிகரமாக முடிச்சு இப்போ 8வது சீசன் ஆரம்பித்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த 8 சீசன்களில் போட்டியாளர்கள் மாறி இருக்கலாம், தொகுப்பாளர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் மாறாத ஒரே விஷயம் பிக் பாஸ் அவரோட அந்த வாய்ஸ் தான். ஃபோனை கையில் எடுத்துக்காமல் எந்தவித சோஷியல் தொடர்பும் இல்லாமல் குடும்பங்களை நண்பர்களை பிரிஞ்சு உள்ளே போய் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே வழிகாட்டுதல் பிக் பாஸ் அவருடைய வாய்ஸ் தான். அதனாலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிக் பாஸ் கிட்ட தான் அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க அந்த கன்ஃபெஷன் ரூமில். அந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு வாய்ஸாக பிக் பாஸோட வாய்ஸ் இருந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கிற நம்மளையுமே பல பேருக்கும் அந்த பிக் பாஸோடைய வாய்ஸ் மேலே ஒரு தீராத காதலோ ஒரு ஆர்வமோ இருந்துகிட்டே தான் இருக்குது. அது யாரோட வாய்ஸுங்க, என்னங்க இப்படி இருக்கு அவரோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த பிக் பாஸ் பேஸ் வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் யாருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேருக்கு இங்கே ஆர்வம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். சாஷோ அப்படின்றவர் தான் பிக் பாஸினுடைய அந்த ஒரிஜினல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு. அவர் தான் அந்த வாய்ஸ் அப்படின்றது இங்கே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக சாஷோ டாக்ஸ் அப்படின்ற அவருடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நியூ இயர் விஷ் பண்ணுற அவரோட வாய்ஸை கேட்டாலே அட நம்ம பிக் பாஸா இது இவர் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரா அப்படின்றது நமக்கே புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அந்த பிக் பாஸ் வாய்ஸ்லேயே கிட்டத்தட்ட அந்த நியூ இயர் விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சாஷோ தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறவர். அவருடைய வாய்ஸில் அந்த நியூ இயர் விஷ் வீடியோ இது உங்களுக்காக.